أما والذي حج الحجيج لبيته ولبوا له عند المهل அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இப்போ ஹாஜிகள் எல்லாரும் நம்ம 2025ஆம் ஆண்டு வந்த ஹாஜிகள் இவங்க எல்லாருமே இந்த வருஷம் ஹஜ்ஜி எந்த அளவுக்கு சிரமமாக இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஹஜ்ஜிக்கு அதை இந்த வருஷம் வந்ததில் 52,000 கோட்டா மக்களுக்கான ப்ரைவேட்டுக்கான கோட்டா இருந்தது. பட் கடைசி நிமிஷத்தில் ஏப்ரல் மாதத்தில் ஆன சடன் ஒரு சேஞ்சஸ்னால வெறும் 10,000 பேர் மட்டும்தான் இந்த வருஷம் வர முடிஞ்சுது. அந்த 10,000 பேர் குலுக்கல் முறையில் நாங்கள் எடுக்கிறதுக்குள்ளே அது ஒரு பெரிய ஒரு சிரமத்துக்குள்ளாகி தான் நாங்களும் எடுத்தோம். அதில் வாய்ப்பு கிடைச்ச இந்த மக்கள் வந்திருக்காங்க. இந்த வருஷம் ஹஜ்ஜுங்கிறது எல்லாருமே நாடினே போகிற விஷயம் இல்லை, அல்லாஹ் நாடணும். அந்த அல்லாஹ் நாட்டத்தில் வந்திருக்கவங்க தான் இந்த மக்கள். நம்ம அதை நம்பணும் முழுமையாக. இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் புக் பண்ணதில் வர முடியாத மீதி 80% மக்கள் இருக்காங்க. அந்த 80% மக்கள் எல்லாரும் என்ன இப்போ ஆயிடுச்சுன்னா, சில போடுறதே பயமாக இருக்குது, நம்ம ஹஜ்ஜி கமிட்டியில் போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. விஷயம் அது மாதிரி இல்லை. ஹஜ்ஜி கமிட்டியில் போனாலும் குலுக்கல் முறையில் தான் எடுக்க போகிறாங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்க போகிறதில்ல. ட்ராவல்ஸில் வந்த மாதிரி இருக்கிற சர்வீஸ் ஹஜ்ஜி கமிட்டியில் கட்டாயம் இருக்காது, யாரும் கவனிக்க ஆள் இருக்காது. அந்த 5 நாள் ஹஜ்ஜில் கைடன்ஸ் இல்லைன்னா எந்த அளவுக்கு சிரமமாக இருந்திருக்கோங்கிறது இப்போ வந்திருக்கவங்களுக்கு தெரியும். இந்த 5 நாளில் கரெக்டாக நம்ம எங்கெங்கே எப்பப்போ போகணும்னு தெரிஞ்சு ஒன்றனால எல்லாருக்கும் லேசாக அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சுது. இதை பற்றி நம்ம எங்கள் மக்கள்கிட்ட நான் ஒரு சின்னதாக உங்களோட ஒரு வார்த்தை கேட்குறேன். ஹஜ் இந்த 5 நாள் நீங்கள் ஹஜ்ஜு பண்ணீங்க இல்லையா, உங்களுக்கு அந்த கைடன்ஸ் எப்படி இருந்தது? இந்த மாதிரி கைடன்ஸ் இல்லாமல் ஹஜ்ஜுக்கு வரவங்க, ஹஜ்ஜு கமிட்டியில் வரவங்களுக்கு பட்ட சிரமம் ஏதாவது உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? ஹஜ்ஜு கமிட்டியில் உங்களுக்கு கைடன்ஸ் இல்லாமல் இருக்கும்போது எவ்வளோ சிரமப்படுறாங்கங்கிறது. ஏன்னா இந்த வருஷம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, வர வருஷத்துக்கு மக்கள் ப்ரைவேட்டில் போக வேணாம், ஹஜ்ஜு கமிட்டியில் போயிடலாம் அப்படின்ற எல்லாருமே ஒரு மனநிலையில் வராங்க. காரணம் என்னென்னா, இந்த வருஷம் கவர்மெண்ட் பண்ண தப்பால் ப்ரைவேட்டை பயப்படுறாங்க. ப்ரைவேட்டில் போகிறதுக்கான நம்பிக்கை குறைஞ்சிருச்சு மக்களுக்கு. உங்களுக்கு கவர்மெண்ட் அப்படியே பிஜேபி கவர்மெண்ட் இன்றைக்கி சூழல் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு முஸ்லீமை நம்புறதை விட இப்போ பிஜேபிக்காரன் ஒரு பேச்சு நம்புற மாதிரி ஆயிடுச்சு. பிஜேபிக்காரன் பண்ண அந்த ஒரு சூழ்ச்சி, அவனுங்க பண்ணுற சூழ்ச்சியில் ஒரு மூமினை நம்புறதுக்கே இப்போ பயம் வர மாதிரி ஆக்கி விட்டான். இப்போ அது ஒரு அவேர்னஸ் வீடியோக்காக தான் நாங்கள் இது இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் நீங்கள் ப்ரைவேட்டில் இந்த வருஷம் வர முடியாத ஹாஜிகள் வரதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? அவங்க எல்லாருக்காகவுமே அந்த ஒரு வார்த்தைக்கு தான் கேட்கறதுக்கு தான் பண்ணுறோம். ஸ்பெஷல் அட்டென்ஷன் மக்களுக்கு ஒரு நம்மளை நம்பி வந்திருக்காங்க, அதை பார்த்து தான் அந்த கமிட்மெண்ட் கண்டிப்பாக பார்த்தோம். ஆக்சுவலாக டெஃபினட்டாக அப்ரிஷியேட் பண்ணேன். அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்கல்லாஹ் கேர். எப்பயுமே நாங்களாம் என்னென்னா ஹஜ்ஜு முடிச்சுட்டு ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி நாங்கள் ரிட்டர்ன் போகும்போது சிரமம் இல்லாமல் போவோம். எல்லாருக்கும் ஹாஜி நல்லா இருக்கும்படியாக நம்ம கவனிச்சுட்டு போனோம். இந்த வருஷம் அப்படி கிடையாது. இந்த வருஷம் வந்திருக்குது ஒரு 20% தான். இப்போ 80% இன்னும் போக முடியலன்ற மன உளைச்சலில் தான் நாங்கள் எல்லாருமே இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் அவங்கெல்லாம் முடிஞ்சு அவங்க ஹஜ்ஜு முடிகிற வரைக்கும் எங்களுக்கு அந்த பாரம் குறையாது. எங்களுக்கான பாரம் அந்தவங்களாம் முடிச்சுட்டு எல்லாருமே நம்மக்கிட்ட புக் பண்ண யாருமே ஒருத்தர் கூட போகாமல் இல்லை அப்படின்ற ஒரு இத்தனை வருஷமாக நாங்கள் அதை மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்கோம். இன்னுமேலும் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த துவா எல்லாரும் கேளுங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஹஜ்ஜு 2025 நீங்கள் ஹமீதியா சர்வீஸில் புக் பண்ணிவிட்டு இந்த வருஷம் அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கீங்க. ஹஜ்ஜு முடிச்சிட்டிங்க அல்ஹம்துலில்லாஹ். உங்கள் ஹஜ்ஜு எப்படி இருந்தது அது ஒரு ஷார்ட்டாக நீங்கள் சொல்லிவிடுங்களேன், உங்கள் ஃபீட்பேக்கை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் ஜாவேத். நான் ஹமீதியா சர்வீஸில் கோவிடுக்கு முன்னாடி 5 வருஷம் முன்னாடியே அட்வான்ஸ் கொடுத்து 1 lakh பே பண்ணி, அப்போ கோவிட்னால லாக்டவுனால் போக முடியாமல் அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு 5 வருஷம் கழிச்சு திருப்பி இப்போ வாய்ப்பு கிடச்சி போயிருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நான் ஃபஸ்ட் டைம் அட்வான்ஸ் பே பண்ணப்பே ஹமீதியாவில் லாக்டவுன் அண்ணன் காசை ஒரு கேள்வியும் சொல்லாமல் ஒரு அமௌண்ட்டும் பிடிக்காமல் ஃபுல் அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துட்டு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அடுத்த வாட்டி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. சொன்ன மாதிரி அதே மாதிரி ஹஜ்ஜுக்கு ஓப்பன் ஆனால் நான் மொதல் ஆள் கால் பண்ணது சதாம் பாய் என் டீமை தான் கால் பண்ணேன். அதே மாதிரி அவங்க ஹஜ்ஜுக்கான ஃபெசிலிட்டிஸு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணாங்க. திருப்பி இந்த கோட்டா குறையிறதுனால ஏதோ பிரச்சனை ஆகி கொஞ்சம் டிலே ஆச்சு, நிறையா பிரச்சனைகள் வந்துச்சு. ஆனாலும் அது ப்ராப்பர் கம்யூனிகேஷனோட ஒரு பர்சனல் கேரோட நல்லா கவனித்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட அருளால் வந்தோம். ஹஜ்ஜு சிறப்பாக பண்ணி முடித்தோம்.
ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நல்லா கோஆர்டினேட் பண்ணிவிட்டு க்ரௌடை எப்படி கண்ட்ரோல் பண்ணுற அப்டேட்ஸ்லாம் கொடுத்து நல்லபடியாக ஹஜ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சிறப்பாக ஹஜ்ஜை கஷ்டம் இல்லாமல் பண்ணிட்டோம். அல்லாஹ் எங்கள் ஹஜ்ஜை ஏற்றுக்குவானாங்க. எல்லாம் துவா செய்யுங்க. ஆமீன் ஆமீன் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப நன்றி உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும். அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு இடத்துலையும் பர்சனலாக கேர் எடுத்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் வயசானவங்க எல்லாரையும் நல்லா பார்த்துட்டீங்க. ஸோ எங் டீமையும் நல்லா பார்த்துட்டீங்க. ரொம்ப ரொம்ப இந்த வருஷம் வந்து வெறும் 20% மக்கள் தான் வர முடிஞ்சுது. இப்போ வர முடியாத 80% மக்கள் இருக்காங்க நம்மக்கிட்டே புக் பண்ணவங்க. இன்ஷால்லா அடுத்த வருஷம் அவங்களுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கான முயற்சியெல்லாம் நாங்கள் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். கவர்மெண்ட்டும் எங்களுக்கு அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அந்த கோட்டாவை கொடுத்துருச்சு. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்களுக்கு ஏதாவது ஊக்கமிட்டும் வழியில் ஏதாவது சொல்லுங்களேன், மோட்டிவேஷன் ஆகிற மாதிரி. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக போவீங்க இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி நாங்களும் வந்து 4-5 வருஷம் வெயிட் பண்ணி தான் நாங்கள் போயிருக்கோம். ஸோ கோவிட்னால போக முடியாமல் திடீர்னு அரேஞ்ச் பண்ணி வந்து போயிருக்கோம். அல்லாஹ் நாட்டம் தான் கண்டிப்பாக எல்லோரும் போவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த அமைதியாகவும் விட மாட்டாங்க, உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஃபாலோ பண்ணி உங்களுக்கான ஹெல்ப்பும் பண்ணுவாங்க இன்ஷா அல்லாஹ். நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் இன்ஷா அல்லாஹ் அல்லாவோட நாட்டம் வந்தால் கண்டிப்பாக நீங்களும் ஹஜ்ஜுக்கு போவீங்க. நீங்கள் துவா செய்யுங்க, முயற்சியை கண்டிப்பாக செய்யுங்க. வருஷம் உங்களுக்கு அல்லாஹ் நாடுறப்ப கண்டிப்பாக போவீங்க இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ். வாலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட 2 மடங்கு நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக பண்ணி கொடுத்தீங்க. ஸோ ஜஸாக்கல்லாஹ். அங்கே ஹஜ்ஜு 5 நாள் வழிகாட்டுதல் நம்ம ஹஜ்ரத்தில் இருந்து பண்ணது எப்படி இருந்தது? எல்லாமே சிறப்பாக இருந்தது. 2வது உங்கள் ஸ்டாஃப் ரொம்ப கைட்னஸாக பண்ணாங்க. சர்வீஸு அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ஹம்பிளாக இருந்தாங்க. ஸ்பெஷலி ஒரு பாய் பேர் ஃபைரோஸ் பாய், அல்ஹம்துலில்லாஹ் அவரும் நல்லா கைட் பண்ணார். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் வெறும் 20% மக்கள் தான் வர முடிஞ்சது. உங்கள் குடும்பத்திலே சில பேர் வர முடியாமல் போச்சு, உங்களுக்கே தெரியும். இவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அடுத்த வருஷம் வந்து வரத்துக்கு அடுத்த வருஷம் இப்போ எங்கள் கூட வரத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா அப்படின்றது? இன்ஷா அல்லாஹ் நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நான் லாஸ்ட் டைம் விட்டவங்களுக்குலாம். ஸோ அவங்கெல்லாம் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அவங்க கூட டச்சில் இருப்பாங்க. ஃபீட்பேக் எல்லாமே நான் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்கேன். நல்ல சர்வீஸு, ஃபுட் வைஸ் குவாலிட்டி எல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ் பை. அல்ஹம்துலில்லாஹ். நான் சென்னையிலேருந்து வந்திருக்கிறோம் நாங்கள். அல்ஹம்துலில்லாஹ். 2022 5ஆம் ஆண்டு ஹஜ்ஜு இப்போ முடிச்சுட்டு நம்ம மக்காலேருந்து மதினா போகிறதுக்கு இப்போது தயாராக இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் நம்ம மதினா போக போகிறோம். இது வரைக்கும் உங்களுக்கு நம்ம சர்வீஸோட இது எப்படி இருந்ததுன்றது சொல்லுங்கள். ஹஜ்ஜு வழிகாட்டுதல் எப்படி இருந்தது? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாவோட கிருபையால் ஹஜ்ஜோட அமல் வந்து நல்லபடியாக ஒரு வழிகாட்டி கைட் கிடச்சிது. ஹாஜா மகஜன் ஹஜ்ரத் நம்மளுடைய ஹமீதியா ஹஜ் சர்வீஸோட இமாம் அவங்களுடைய வழிகாட்டி ரொம்ப அருமையாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் வேறு எந்த ஹஜ்க்கு நான் என்கொயரி பண்ண போகவே இல்லை. எனக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷனு பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அவங்களுடைய சர்வீஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அவங்களுடைய ப்ரெசன்டேஷன்ஸ், அவங்களுடைய இது எல்லாமே. வருஷம் வர முடியாத ஹாஜிங்கள் 80%க்கு மேலே இருக்காங்க. ஸோ அவங்களாம் பெரிய சிரமத்துக்கு மத்தியில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஊக்குவிக்கும் வகையில் இந்த ஒரு வீடியோ அமையணுன்றதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ எடுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ நீங்கள் அடுத்த வருஷம் வரவங்களுக்காக தவாஃப் இதாக பண்ண போகிறோம் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ். கட்டாயம் இந்த வருஷம் வரவங்க கட்டாயம் அடுத்த வருஷம் பண்ணுறதுக்காக எல்லாரும் சேர்ந்து ஒரு துவா கேட்கணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நீங்களும் அந்த இதில் பங்கேற்றுக்கோங்க. சரியா? கண்டிப்பாக. நாளைக்கு அடுத்த வருஷம் வர விரும்புகிறவங்களுக்கு, அது வர முடியாதவங்களுக்கு ஒரு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இந்த வருஷம் வர முடியாதவங்களுக்கு இல்லை, அல்லாவின் கிருபையால் அல்லாவுடைய யார் வர முடியல அவங்களுக்காக எல்லாருக்குமே அரஃபாத் மைதானத்தில் நாங்கள் எல்லாருமே துவா பண்ணோம். அந்த அரஃபாத் டே அன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அவங்களுடைய நியத்தை ஏற்றுக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் கண்டிப்பாக அல்லாஹ் அவங்களுக்கு ஹஜ்ஜு செய்வதற்கான பாக்கியத்தை எல்லாம் கொடுக்கணும். நாங்கள் துவா மீண்டும் இங்கே இருக்கிற வரைக்கும் நாங்கள் துவா செஞ்சுக்கிட்டே இருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ்.